நெஸ்லே நிறுவனத்தின் மேகி நூடுல்ஸ் மற்றும் அதனை போன்ற இதர நூடுல்ஸ் உணவுப் பொருட்களை மாதிரிகள் எடுத்து சோதனை செய்ததில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு காரியம் இருப்பது தெரியவந்துள்ளதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டில் மேகி நூடுல்ஸ் உள்ளிட்ட அனைத்து நூடுல்ஸ் வகைகளுக்கும் உடனடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பன்னாட்டு நிறுவனமான நெஸ்லே இந்தியாவில் பல வகை உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. நெஸ்லே நிறுவன தயாரிப்பான மேகி நூடுல்ஸில் காரியத்தின் அளவு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் மற்றும் நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அளவை விட அதிகமாக உள்ளதாக ஒரு சில மாநிலங்களில் கண்டறியப்பட்டுள்ளதாக வந்த செய்தியை அடுத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை மூலம் தமிழகத்தில் விற்கப்படும் நூடுல்ஸ் உணவுப் பொருட்களின் மாதிரியை எடுத்து சோதனை செய்து அவை உணவு மற்றும் தர நிர்ணய சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளுக்கேற்ப உள்ளதா என கண்டறியுமாறு உத்தரவிட்டார். இதனையடுத்து உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாக ஆணையரகம் மேகி நூடுல்ஸ் மற்றும் அதை போன்ற இதர நூடுல்ஸ் உணவுப் பொருட்களை பரிசோதனை செய்ய நடவடிக்கை எடுத்தது. தமிழ்நாடு முழுவதும் 65 உணவு மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டுள்ளன. சென்னையில் எடுக்கப்பட்ட 17 உணவு மாதிரிகளில் 7 மாதிரிகளில் பரிசோதனைக்கு பின் ஆய்வக முடிவுகள் பெறப்பட்டுள்ளன. இந்த 7 மாதிரிகளில் 6 மாதிரிகளில் காரியத்தின் அளவு உணவு பாதுகாப்பு சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள 10 லட்சத்திற்கு 2.5 அதாவது 2.5 பார்ட்ஸ் பெர் மில்லியன் என்ற அளவை விட அதிகமாக இருப்பது தெரியவந்துள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெஸ்லே நிறுவனத்தின் மேகி நூடுல்ஸ், வாய் எக்ஸ்பிரஸ் நூடுல்ஸ், ரிலையன்ஸ் செலக்ட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ஸ்மித் அண்ட் ஜோன்ஸ் சிக்கன் மசாலா நூடுல்ஸ் ஆகியவற்றில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட காரியத்தின் அளவு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி மேற்சொன்ன நூடுல்ஸ் உற்பத்தி நிறுவனங்களின் மீது உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006 பிரிவு 30 உட்பிரிவு 2A கீழ் இந்நிறுவனங்கள் நூடுல்ஸ் உணவுப் பொருட்களை தமிழ்நாட்டில் தயாரிப்பதற்கும் சேமித்து வைக்கவும் விற்பனை செய்யவும் முதற்கட்டமாக 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைத்து உணவு பாதுகாப்பு ஆணையர் ஆணையிட்டுள்ளார். மேலும் இவ்வகை உணவுப் பொருட்களை விற்பனையிலிருந்து உடனடியாக திரும்ப பெறுவதற்கும் இந்த உற்பத்தி நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.